அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நானும் எனது நண்பரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு மற்ற 3 திராவிட கட்சிகளும் இலவசங்களை அள்ளி கொடுக்கிறதே மக்களை அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் போல இருக்கிறது என்று ஒரு அச்சம் வந்தது எங்கள் இருவருக்கு. அப்பொழுது நான் என்னதான் நாம் தமிழர் கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசினாலும் நண்பர் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கும் கொள்கைகள் மிக சிறப்பானது. ஆனால் அதை காது கொடுத்து கேட்பதற்கு இன்றைய தமிழ் மக்கள் தயாராக இல்லை. காரணம், அனைவரும் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள். யாரும் உழைப்பதற்கு தயாராக இல்லை. சும்மா கொடுத்தால் வாங்கி கொள்கின்ற மனநிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த சும்மா கொடுத்தால் கூட தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு தமிழனுக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் கூட இப்பொழுது இலவசங்களை விரும்புகிறார்கள். இருந்தாலும் பெரும்பாலானவர் எதிர்க்கிறார்கள். ஓரளவுக்கு செயற்பாட்டு வரைவு வெளிவந்த பிறகு ஓரளவுக்கு தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதன்படி இன்னமும் தமிழ் மக்களிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் சுய ஒழுக்கம் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்க வேண்டும். நம் வள்ளுவ பெரும்பாட்டனார் கூறியது போல, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும் மற்றும் சுயமரியாதை, இது இரண்டையும் முறையாக கடைபிடித்தால் ஒவ்வொரு தமிழனும் இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 100% மிக சாதனை படைக்கும் அளவுக்கு வெற்றி பெறும். என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தமிழனும் மற்ற கட்சிகள் கொடுக்கின்ற இலவசங்கள் அத்தனையும் புறக்கணிக்க வேண்டும். மக்கள் கேட்கலாம், அது எங்கள் பணம் தானே? ஒன்றை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பணம்தான். உங்களுக்கு எதன் கொடுக்கிறார்கள்? எதற்காக கொடுக்கிறார்கள்? உங்களிடமிருந்து வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள். அந்த வாக்கிற்கு உங்களுடைய பணத்தையே வாங்கி உங்களுக்கே கொடுக்கிறார்களே தவிர எந்த கட்சியும் அவர்களின் சொந்த பணத்தை கொடுக்கவில்லை. ஆட்சி அமைக்க வருகின்ற எந்த ஒரு வேட்பாளரும் அவர்களுடைய சொந்த பணத்தை கொடுக்காமல் நம்முடைய வரி பணத்தை தான் நமக்கே திரும்ப கொடுக்கிறார்கள். அதை நம்பி நாமும் அவர்களுக்கு முட்டாள்தனமாக வாக்கை செலுத்துகிறோம். யார் மாற்றத்தை விரும்புகிறீர்களோ அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் இலவசங்கள் வாங்குவதை நிறுத்துங்கள். அப்பொழுதுதான் லஞ்சம் ஒழியும், ஒரு நேர்மையான